Start பண்ணலாமா? Yes. So previous classல buffer solution அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? So buffer solution அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? So buffer are solutions which maintains the pH of a solution parallelly constant even upon the addition of small amount of acid or base. அதான் பார்த்தோம் previous classல இல்லையா? Yes. இப்போ next buffer action பார்த்தோம், right? Types of buffer பார்த்தோம் இல்லையா? Acidic buffer and basic buffer. Acidic bufferனா அது எதோட காம்பினேஷன் அப்படின்னா என்னதுப்பா? weak acid and salt of the same acid. இப்போ from weak acid salt of the same acid எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது? by the addition of strong base. கரெக்டா இல்லையா? அதே மாதிரி பேசிக் பஃபர்ல அதுக்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டா வரும் இல்லையா? weak base and salt of the same base. The salt of the same base can be produced by the addition of strong acid to the weak base. கரெக்டா இல்லையா? yes. இதான் previous class நம்ம பார்த்தோம், right? So buffer action calculate பண்ணலாம், right? To calculate pH for buffer solutions we should use என்ன equation? Henderson-Hasselbalch equation அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? yes. The equation, that is the formula எல்லாரும் ஞாபகம் இருக்குல்ல? pH is equal to pKa plus log salt by acid, right? அது யாருக்கு? acidic buffer. basic buffer அப்படின்னா yes, pOH is equal to pKb plus log salt by base, concentration of salt solution by base, right? yes, concentration of base. okay, so இதான் நம்ம பார்த்தோம். so basic buffer க்கு pOH calculate பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? pH அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், right? yes. next one பேர்லாமா? next one என்ன அப்படின்னா buffer capacity, right? என்ன பார்க்கணும்? buffer capacity. ஒரு பஃபரோட எஃபிஷியன்சியை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ரைட்? buffer capacity. இப்போ இங்கே 2 buffer solutions இருக்கு, ரைட்டா? 2 buffer solutions, right? one A, another one is B, right? 2 buffer solutions are there. இது ரெண்டுமே acidic buffer தான் அப்படின்னு வச்சுக்கலாம், right? இப்போ இந்த buffer solutionோட pH 3, right? இந்த buffer solutionோட pH என்னதுப்பா? 3 தான். But this solution is made up of different weak acid and that solution is made up of different weak acid, right? yes. அப்போ ரெண்டுமே different acids ஆல மேக்கப் பண்ணியிருக்கோம். இதுக்கு pH 3, அதுக்கு pH என்னதுதான்? 3 தான். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கொஞ்சம் ஆசிட் ஆட் பண்றோம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் HCl இதில் ஆட் பண்றோம். ஆட் பண்ணா pH என்ன ஆகணும்? என்ன ஆகணும்? சேஞ்ச் ஆகக்கூடாது, கரெக்டா இல்லையா? அதான பஃபர் சொல்யூஷனோட வேலை இல்லையா? ரைட், இட் ரெசிஸ்ட் த சேஞ்ச் இன் pH. அப்போ திஸ் பஃபர் சொல்யூஷன், ரைட், ஃபர்ஸ்ட் ரெசிஸ்ட் த சேஞ்ச் இன் pH, கரெக்டா? இப்போ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆசிட் ஆட் பண்ண இந்த pHல பெரிய சேஞ்சஸ் இருக்காது. அது கொஞ்சமா ஆசிட் ஆட் பண்ணா பரவாயில்ல, pHல சேஞ்சஸ் இருக்காது. நான் வெறும் பஃபர் மட்டும் தான் எடுத்திருக்கேன், வேற எதுவுமே எடுக்கல. பஃபர் சொல்யூஷன்ல அப்படியே ஆசிட் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆசிட் ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் pHல சேஞ்சஸ் இருக்காது, ஆனா கண்டினியூஸா நீங்க ஆசிட் ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா pH என்ன செய்யும்? சேஞ்ச் ஆகும். ஆமா, அதை ஓரளவுக்கு மேல ரெசிஸ்ட் பண்ண முடியாதுல்ல, ரைட்? அப்ப ஆசிடை நீங்க கண்டினியூஸா ஆட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 mole HCl, ரைட்? 1 mole HCl நீங்க ஒரு 1000 ml ஆட் பண்ணிட்டீங்க. எவ்வளோ? 1 லிட்டர் ஆட் பண்ணிட்டீங்க. ஆட் பண்ண உடனே pH என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரைட், 2 அப்படின்னு ஆயிடுச்சு. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஆசிட் ஆட் பண்ணா என்ன செய்யணும்? pH ரெடியூஸ் பண்ண பார்க்கணும், ரைட்? கொஞ்ச நேரம் அது ரெசிஸ்ட் பண்ணி பார்த்துச்சு, அதுக்கப்புறம் அவ்வளோதான், அதில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் எல்லாமே ரியாக்ட் ஆகிடும் இல்லையா? அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஆசிட் ஆட் பண்ண pHல சேஞ்சஸ் நடக்கும் இல்லையா? அப்போ இந்த pH 3லேருந்து எங்கே போயிடுச்சு? 2. இந்த pH 3 to 2 வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோப்பா யூஸ் பண்ணியிருக்கிறீங்க? 1 molar HCl 1000 ml யூஸ் பண்ணியிருக்கீங்க, ரைட்? இதே 1000 ml 1 molar HCl நம்ம ஆட் பண்ணுறோம் இதுலேயும்,
ரைட் 1 மோலார் HCl 1000 ml ஆட் பண்ணோம். ஆட் பண்ணா pH 3ல இருந்தது இப்போ 1 அப்படின்னு ஆயிடுச்சு. pH 3 to எங்க வந்துருச்சு 1ன்னு வந்துருச்சு இதில் ஆட் பண்ணும்போது. இப்போ நீங்கள் சொல்ல முடியுமா இது ரெண்டுல எதுப்பா எஃபெக்டிவ் pH? இந்த பொண்ணை எழுப்பி கொடுப்பா, எழுப்பி எந்திரி, இங்கே வா, முன்னாடி வா, புக்கு நோட்லாம் எடுத்துக்கோ. செகண்ட் பெஞ்சில் உட்கார், தெளிவு. அடுத்து பேசுனா கீழே இறக்கி விட்டுருவேன். pH பாருங்க 3 to 2ன்னு வந்திருக்கு. இங்க என்னப்பா வந்திருக்கு 3 to 1. இப்போ இந்த 2 பஃபர் சொல்யூஷன்ஸ்ல எது வந்து எஃபெக்டிவான பஃபர் சொல்யூஷன்? ஏவா பியா? ஏ. ஏன் ஏ? நீங்க இவ்வளவு ஆட் பண்ணிருக்கீங்க, 1 மோலார் HCl 1000 ml ஆட் பண்ணிருக்கீங்க. இதுல சேஞ்ச் இன் pH கம்மியா தான் இருக்கு, கரெக்டா இல்லையா? எஸ். அதுல சேஞ்ச் இன் pH எப்படி இருக்கு? ஜாஸ்தியா இருக்கு. அப்ப pH ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து கம்மியா தான் இருக்குன்னு அர்த்தம், ரைட்? இட் இஸ் லெஸ் எஃபெக்டிவ். ஆனா இது என்னது மோர் எஃபெக்ட். முடிஞ்ச அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணுதுல்ல, அந்த pH ரொம்ப கம்மியா மட்டும் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு என்ன செய்யுது? ரெசிஸ்ட் பண்ணுது இல்லையா? எஸ். ஸோ இதுதான் எஃபெக்டிவ் pH. அப்ப இந்த பஃபர் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு pH ஓட எஃபெக்டிவ்னஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபாலோ பண்ற ஒரு விஷயம், ரைட்டா? எஸ். இப்போ பஃபர் கெப்பாசிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருக்குது, ரைட்? இது புரியுதா உங்களுக்கு? இந்த விஷயம் புரியுதா? எஸ். பஃபர் கெப்பாசிட்டினா அது என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா இது நமக்கு தெரியணும், ரைட்? அப்போ ஒரு பஃபரோட கெப்பாசிட்டி என்ன? இப்போ இதுக்கு வந்து ஜாஸ்தி கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா? எஸ். ஏன்னா இதுக்கு சேஞ்ச் இன் pH கம்மியாக இருக்கு, அதில் pH சேஞ்ச் ஜாஸ்தியாக இருக்கு, ரைட்டா? எஸ். அப்போ இதோட பஃபர் கெப்பாசிட்டி கிரேட்டர், இதோட பஃபர் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு? கம்மியாக இருக்கு, ரைட்? அப்போ இந்த பஃபர் கெப்பாசிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ரைட்? அதான் என்ன நம்ம பார்ப்போம், ரைட்டா? எஸ். என்ன ஃபார்முலா அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல் ஆசிட் ஆர் பேஸ், ரைட், added to 1 liter, right? 1 liter buffer, ரைட்டா? 1 liter buffer solution, right? divided by change in pH, okay? Right, number of moles of acid or base added to 1 liter buffer solution divided by change in pH. அப்போ பஃபர் கெப்பாசிட்டி பாருங்களேன், pH சேஞ்சுக்கு எப்படி இருக்கு? இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ சேஞ்ச் இன் pH ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதோட பஃபர் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு அர்த்தம்? கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ pHல ஸ்மால் சேஞ்ச் தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பஃபரோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கு? ஜாஸ்தியாக இருக்கு, ரைட்? அட் த சேம் டைம் நீ நிறைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ் ஆர் பேஸை நீ ஆட் பண்ண அது pH சேஞ்சை ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னா அதோட பஃபர் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு? ஜாஸ்தியாக இருக்கு. சொல்றது புரிஞ்சா? இப்போ பஃபர் கெப்பாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆசிட் ஆர் பேசஸ் ஆடட், பட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் pH, ரைட்டா? எஸ். சரி, நோட் பண்ணிக்கோ. பஃபர் கெப்பாசிட்டி, ரைட்? யூசிங் பஃபர் கெப்பாசிட்டி, அது கீழே எழுதிக்கோங்க. யூசிங் பஃபர் கெப்பாசிட்டி using buffer capacity index அப்படின்னு போட்டு buffer capacity index னு சொல்லலாம், ரைட்டா? using buffer capacity index the efficiency of a buffer can be calculated.
ரைட், நெக்ஸ்ட் ஒன் போலாமா? இப்போ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எஸ். அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆசிட் ஆர் பேஸை 1 லிட்டர் பஃபரில் ஆட் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ சேஞ்ச் இன் பிஹெச் வருது? இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் பஃபர் கெப்பாசிட்டி கிடைச்சிடும். ரைட், ஓகே. அப்போ பஃபர் கெப்பாசிட்டி ரைட் is directly proportional to buffer efficiency of buffer, right? Of a buffer solution, right? Buffer capacity is directly proportional to efficiency of a buffer solution, right? Buffer capacity index அப்படினு வச்சுக்கலாம், right? Buffer capacity index is directly proportional to efficiency of the buffer solution. Right, next one is buffer range. Right, buffer range. Buffer range. இப்போ எந்த pH ரேஞ்சில் ஒரு பஃபர் சொல்யூஷனை யூஸ் பண்ணலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு வந்து pH, அதாவது ஒரு சொல்யூஷனுக்கு வந்து pH 3, ரைட்? pH 3. அனதர் சொல்யூஷனோட pH வந்து 3.5, ரைட்? 3.5. ஓகே தானே? அப்போ pH 3 இருக்கிற சொல்யூஷனுக்கு ரைட் நம்ம ஒரு பஃபர் யூஸ் பண்ணுறோம். அந்த பஃபரோட pH என்னவா இருக்குது? 3-ஆ இருக்குது, ரைட்? நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க? இந்த சொல்யூஷனோட pH-ஐ கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பஃபர் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? இந்த பஃபர் சொல்யூஷனோட pH என்னவா இருக்குது? 3-ஆ இருக்குது. அப்படி தான் இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா இந்த பஃபரே இதோட pH என்ன செஞ்சிடும்? சேஞ்ச் பண்ணி நம்ம பார்த்தோம். அப்போ இங்கே ஒரு பஃபர் சொல்யூஷன் ஆட் பண்ணுறீங்க இல்லையா? அப்போ இந்த பஃபர் சொல்யூஷனோட pH என்னவா இருக்கணும்? 3.5-ஆ இருக்கணும், இருந்தால் நல்லது. பட் இந்த pH இந்த பஃபர் சொல்யூஷன் இருக்குல்ல, pH 3 இருக்குல்ல, இந்த பஃபர் சொல்யூஷனே இதுக்கும் நம்ம என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணலாம். ஏன்னா பாயிண்ட் சம்திங்ல வேரியேஷன் இருக்கிற pH சொல்யூஷன்ஸுக்கு வேற வேற பஃபரை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற நெசசிட்டி இல்லை. ஒரு பஃபர் சொல்யூஷன் ஒரு ரேஞ்ச் ஆஃப் pHல அது நல்ல எஃபெக்டிவாக என்ன செய்யும்? ஆக்ட் பண்ணும். ஒரு பர்டிகுலர் pHல தான் ஆக்ட் பண்ணுன்ற நெசசிட்டி இல்லை, ரைட்டா? ஒரு ரேஞ்ச் ஆஃப் pHல என்ன செய்யும்? இது பஃபரா ஆக்ட் ஆகும், ரைட்டா? அப்போ இங்கே யூஸ் பண்ணுற pH 3 இருக்கிற சேம் பஃபர் சொல்யூஷனை இங்கேயும் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு பஃபரை கையில் கொடுத்துட்டா அந்த பஃபரோட pH நமக்கு தெரியும்னா அது எந்த pH ரேஞ்சில் பஃபர் ஆக்ட் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுதான் பஃபர் ரேஞ்ச், ரைட்டா? எழுதிக்கிறீங்களா? பஃபர் ரேஞ்ச் அப்படின்னா the range of pH, the range of pH over which the range of pH over which the buffer solutions remains effective. The range of pH over which the buffer solutions remains effective is called buffer range. Is called buffer range. Okay, the buffer அதோட range in pH, ரைட்டா? Buffer and buffer range in pH. இப்போ ஒரு அசிடிக் பஃபர் அப்படின்னா இந்த அசிடிக் பஃபரோட pH ரேஞ்ச் என்ன? இப்போ இந்த அசிடிக் பஃபரோட pH-ஐ கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? pKa வேணும் இல்லையாப்பா? ரைட். அப்போ இந்த pKa வேல்யூ இருக்கு இல்லையா? pKa ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இதுதான் பஃபர் ரேஞ்ச், ரைட்? ஒரு அசிடிக் பஃபரோட pKa என்னன்னு பாருங்க, ரைட்? அந்த pKa-யோட ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 தான் அதோட பஃபர் ரேஞ்ச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அசிடிக் பஃபருக்கு pKa வந்து ஒரு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட்? அப்போ இது எந்த pH ரேஞ்சில் இது எஃபெக்டிவான பஃபர் ஆக்ட் ஆகும் அப்படின்னா இங்கே 5 மைனஸ் 1 4 இல்லையா? 5 + 1 என்ன வரும்? 6.
அப்போ 4 to 6 இந்த pH ரேஞ்சுக்குள்ள இது எஃபெக்டிவா என்ன செய்யும்? ஆக்ட் ஆகும். கான்செப்ட் புரியுதா? எஸ். ஒரு அசிடிக் பஃபர் அதோட pKa வேல்யூ 5 அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 தானே. இப்போ -1 +1 போட்டுக்கோ. அப்போ 4 to 6 இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த பஃபர் என்ன செய்யும்? எஃபெக்டிவா ஆக்ட் ஆகும். ரைட்டா? எஸ். கனெக்ஷன் பண்ணலாமா? இது அசிடிக் பஃபர். இப்போ பேசிக் பஃபர் ரைட். பேசிக் பஃபருக்கு அகைன் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா pKa தான் கால்குலேட் பண்ணணும். அப்ப pKa ஆசிட் பஃபருக்கு வரும். ஆனா பேசிக் பஃபருக்கு என்ன வரும்? pKb தான வரும். அப்ப pKa வை கால்குலேட் பண்ணனும்னா இதான ஃபார்முலா. pKw மைனஸ் pKb ரைட். அப்புறம் பிளஸ் ஆர் மைனஸ் 1. நான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல pKa plus pKb is equal to pKw right. So pKa plus pKb is equal to pKw. So நம்ம pKa வேணும் அப்படினா pKw minus என்ன போட்டுக்கலாம்? pKb. pKw எவ்வளவு வரும்? வேல்யூ pKw என்ன வரும்? kW என்ன வரும்? சரி kW என்ன ஃபர்ஸ்ட்? ionic product of water. So kW வேல்யூ என்ன? 10 to the power minus 14. கரெக்ட்டா? எஸ், வெரி குட். அப்ப kW 10 to the power minus 14 னா pKw என்ன வரும்? pKw is equal to minus log kW. அப்ப minus log 10 to the power 14 minus 14 என்ன வரும்? plus 14. கரெக்ட்டா இல்ல? எஸ். அப்ப pKw னா that is equal to என்னது? 14. அப்ப நீ என்ன செய்ய போற? pKw னா 14 போட்டுக்கோ. minus pKb வேல்யூ உனக்கு क्वेश्चनல கொடுத்திருப்பான். எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணினா உனக்கு என்ன கிடைச்சிருச்சு? pKa கிடைச்சிருச்சு. அதுல பிளஸ் ஆர் மைனஸ் 1 போட்டேனா இது எதுல ஆக்ட் ஆகும்? இது எந்த pH ரேஞ்சில இது வந்து ஆக்ட் ஆகும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? எஸ், ரைட். அப்ப pKw is equal to minus log kW. இப்ப kW value is 10 to the power minus 14. அப்ப pKw is equal to 14 plus 14. Okay. சரி, மைண்ட்ல வச்சுக்கோங்க. How to find out the pH range of a buffer solution, right? Acidic buffer na pKa plus or minus 1. Basic buffer அப்படினா pKw minus pKb plus or minus 1. pKb 5 வச்சுக்கோங்க. ரைட். அப்ப இது என்ன pH ரேஞ்சில ஆக்ட் ஆகும் அப்படின்னு நீங்க பாருங்க. சரியா? என்னப்பா 8 to 10 கரெக்டா இல்லையா? அந்த pH ரேஞ்சில் அது பஃபரா ஆக்ட் ஆகும். ஓகே, எஸ், ரைட். அவ்வளோதான், இதோட பஃபர் கான்செப்ட் ஓவர். ரைட். ஸோ பஃபர், டைப்ஸ் ஆஃப் பஃபர் சொல்யூஷன்ஸ், பஃபர் ஆக்ஷன், பஃபர் கெப்பாசிட்டி இண்டெக்ஸ் அண்ட் பஃபர் ரேஞ்ச். ஓகே, எஸ், நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் ஒன் மூவ் பண்ணலாம். ஸோ இதோட ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் ஓவர். ரைட். நெக்ஸ்ட் என்ன பார்ட்? சால்ட். ரைட்டா? சால்ட் பார்ட் நம்ம மூவ் பண்ணணும். ஓகே, the questions go. Only 2 questions are available, right? அது மட்டும் பாருங்க. Question number 84 பாருங்க. Question number 84. An acidic buffer can be prepared by mixing the solutions of sodium acetate and acetic acid. இதெல்லாம் ஸ்டேட் கொஸ்டின்ஸாக தான் இருக்குது. ரைட்டா? எஸ்.
85 பாருங்க. Sodium acetate is salt இல்லையா? Acetic acid is a weak acid, right? Weak acid and it's salt. Okay. Then 85. Mark the appropriate choice to fill up the blanks in the given paragraph. அதில் பாருங்க. A solution which maintains constant pH when small amounts of acid or base are added is known as buffer solution. A mixture of acetic acid and sodium acetate acts as acidic buffer with a pH around கீழே இருக்கிற ஆன்சரை பார்த்து சொல்லுங்க. 4.75, right? And mixture of ammonium chloride and ammonium hydroxide acts as basic buffer with a pH of around 9.25, right? Okay. ரொம்ப சிம்பிள், ரைட்டா? ஓகே. அடிஷ்னல் கொஷின்ஸ் நான் தரேன், ரைட்டா? ஓகே. எல்லாம் காப்பி பண்ணியாச்சுல? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Right, okay, salt. Next topic is salt, right? Yes. So, ஒரு salt எப்படி perform ஆகும்? How a salt can be formed? Yes, acid plus base, correct? Acid and base இது ரெண்டும் நியூட்ரலைஸ் ஆகணும் இல்லையா? அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? Salt plus water, right? Yes. இது என்ன reaction? Neutralization reaction. Right? Neutralization reaction. Right, an acid and a base upon complete neutralization gives salt and water, correct? Yes. Okay, இப்போ சால்ட் இப்படி தான் ஃபார்ம் ஆகும்னு நமக்கு தெரியும், ரைட்? இப்போ நம்ம என்ன கைண்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த சால்ட்டை ஒரு 4 டைப்ஸாக என்ன செய்யலாம், கிளாஸிஃபை பண்ணலாம், ரைட்? So types of salts அதான் பார்க்கிறோம், ரைட்டா? Types of salts, right? First one, strong acid, right? Strong acid plus strong base. ரெண்டுமே நீங்க ஸ்ட்ராங்காகவே செலக்ட் பண்ணிக்கிறீங்க, ரைட்டா? ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ் நியூட்ரலைஸ் ஆகும். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? சால்ட் ப்ளஸ் வாட்டர், எப்பயும் போல. அப்போ ஃபர்ஸ்ட் டைப் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட் strong base salt, right? Strong acid, strong base salt. So ஒரு strong acid strong base ரெண்டு நியூட்ரலைஸ் ஆச்சுன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் சும்மா இதே வச்சுக்கலாம், ரைட்? நமக்கு ஃபெமிலியரான எக்ஸாம்பிள் தான் இல்லையா? ரைட், என்ன பர்ஃபார்ம் ஆகும்? NaCl plus H2, ரைட்? இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா இதுக்கு pH என்ன, ரைட்? ஒரு ஆசிட் HCl, பேஸ் NaOH, இது ரெண்டத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணியாச்சு. சால்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, NaCl சால்ட்டு. இந்த ஃபார்ம் ஆகி வாட்டரில் தானே டிசால்வ் ஆகி இருக்கு இல்லையா? அப்போ இந்த சொல்யூஷனோட pH என்னவா இருக்கும்? ஆசிடுக்கு மட்டும்தான், அதாவது ஆசிட் சொல்யூஷனுக்கு மட்டும்தான் pH இருக்கு, இல்லை பேசிக் சொல்யூஷனுக்கு மட்டும்தான் pH இருக்கு அப்படி இல்லை. சால்ட் சொல்யூஷனுக்கு என்ன இருக்கு? pH இருக்கு. அப்போ ஒரு சால்ட் எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு அதோட pH-ஐ செக் பண்ணலாம். அப்படி NaCl சால்ட் எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு அதோட pH-ஐ செக் பண்ணால் என்ன இருக்கும், என்ன pH வரும் அதுக்கு, ரைட்? அப்படின்னு கேட்டால் இதுக்கு pH வந்து 7 வரும், ரைட்? ஏன்னா நியூட்ரலைஸ் ஆயிருதுல, ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் எக்ஸாக்டாக ஒன்று கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுது, நியூட்ரலைஸ் பண்ணிடுது. அப்போ அது pH என்னப்பா வரும்? 7. அண்டர்ஸ்டாண்டா இல்லையா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? அப்போ நீங்கள் ஒரு pH பேப்பரை வச்சு சால்ட் வாட்டர், தட் இஸ் NaCl வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு pH செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஒன்றும் சேஞ்சஸே இருக்காது, தட் இஸ் pH 7ஆக தான் இருக்கும், ரைட்? எஸ். இப்போ நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் ஆசிட், ரைட்? ஸ்ட்ராங் ஆசிட் ப்ளஸ் வீக் பேஸ்.
strong acid plus weak base salt. இப்போ ஒரு strong acid அப்படின்னா HCl வச்சுக்கலாம், right? Weak base is ammonium hydroxide, right? Ammonium hydroxide. இது ரெண்டும் சால்ட்டை ஃபார்ம் பண்ணணும் இல்லையாப்பா? என்ன சால்ட் ஃபார்ம் பண்ணும்? அமோனியம் குளோரைட் ப்ளஸ் வாட்டர். கரெக்டாக? அமோனியம் குளோரைட் ப்ளஸ் வாட்டர். இப்போ இதோட பிஹெச் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அமோனியம் குளோரைடை வாட்டரில் டிசால்வ் பண்ணியாச்சு, ரைட்? இதோட பிஹெச்சை செக் பண்ணி பாருங்கள், என்ன பிஹெச் வரும்? என்ன பிஹெச் வரும்? 7 வருமா? 6 to 7 வந்துருமா? ரைட். இங்கே பாருங்கள், இதில் யார் ஸ்ட்ராங்குன்னு பாருங்கள். ஆசிட், ரைட்? அப்போ ஆசிட் ஸ்ட்ராங் அப்படின்னா இதோட பிஹெச் அசிடிக் பிஹெச் ரேஞ்சில் வரணும். ஏன்னா அனதர் ஒன் வீக் தானே, அந்த வீக் பேஸை இது கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இது ஸ்ட்ராங்காக இருக்கனால இதோட எஃபெக்டிவ்னஸ் தான் எப்படி இருக்கும்? ஜாஸ்தியாக இருக்கும், ரைட்டா? எஸ். இப்போ ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ் அப்படின்னா வீக் பேஸால் ஸ்ட்ராங் ஆசிடை கம்ப்ளீட்டாக என்ன பண்ண முடியாது? நியூட்ரலைஸ் பண்ண முடியாது, ரைட்? அப்போ அதோட பிஹெச் வந்து அசிடிக் பிஹெச் ரேஞ்சில் இருக்கும், ரைட்? பிஹெச் லெஸ் தேன் 7 அப்படின்னு இருக்கும். கரெக்டாக இல்லையாப்பா? எஸ். நெக்ஸ்ட் ஒன், acid is weak, ரைட்டா? weak acid and strong base. weak acid and strong base salt. Okay, weak acid is acetic acid, strong base NaOH வச்சுக்கலாம், ரைட்? இப்போ என்ன சால்ட் ஃபார்ம் ஆகும்? சோடியம் அசிட்டேட்டா? எஸ், ப்ளஸ் வாட்டர், ரைட்? வீக் ஆசிட் ப்ளஸ் ஸ்ட்ராங் பேஸ் சால்ட். இப்போ இதோட பிஹெச் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பேசிக் பிஹெச் வரணும். ஏன்னா ஸ்ட்ராங்காக யார் இருக்கா? பேஸ். அப்போ வீக் ஆசிட் cannot completely neutralize the strong base. So the net pH will be greater than 7. கரெக்டா? எஸ். நெக்ஸ்ட், ரெண்டுமே வீக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட்? வீக் ஆசிட் ப்ளஸ் வீக் பேஸ், வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ் சால்ட், ரைட்டா? இப்போ வீக் ஆசிட் இதே வச்சுக்கலாமா? ரைட், அசிட்டிக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ் இஸ் அமோனியம் ஹைட்ராக்சைடு, ரைட்? அமோனியம் ஹைட்ராக்சைடு. So that there is formation of ammonium acetate plus water. Okay, ammonium acetate plus water. இப்போ இதுக்கு pH என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? weak acid weak base இல்லையா? இதுக்கு pH என்ன வரும்? 7 வருமா? எஸ். இதுக்கு வந்து pH unpredictable. இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா it can be either lesser than 7 or greater than 7. ஏதாவது ஒன்று வரலாம், ரைட்? ஏன்னா இது ரெண்டுமே வீக் தான். வீக்னா அதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் இல்லையா? இது ரெண்டுமே வீக் தான், ஆனால் அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஏதாவது இருக்கலாம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன செய்வோம்? அம்பானியை கம்பேர் பண்ணும்போது நம்ம எல்லாருமே புவர் பீப்புள், கரெக்டாக இல்லையா? ஆனால் நம்ம என்ன செய்வோம்? நமக்குள்ளே கம்பேர் பண்ணிக்குவோம்ல, ஆமாவா இல்லை? ரைட்ஸ். அந்த மாதிரி ஸ்ட்ராங்கை கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுமே வீக் தான். ஆனால் இந்த ஆசிட் அண்ட் பேஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பேஸை விட, வீக் பேஸை விட இது கொஞ்சம் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா pH என்ன ஆகிடும்? லெஸ்ஸர் தென் 7 வந்துடும். இல்லை சார், இந்த வீக் ஆசிடை கம்பேர் பண்ணும்போது அந்த வீக் பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்குது அப்படின்னா என்ன இருக்கும்? கிரேட்டர் தேன் 7 அப்படின்னு வந்துடும். சொல்றது புரிஞ்சா இல்லை? எஸ். So the pH can be either greater than 7 or lesser than 7, right? Weak acid, weak base salt. அப்போ 4 types of salt இருக்காப்பா? எஸ். என்னென்ன டைப்ஸ் இருக்கு? ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ் சால்ட், ரைட்? ஸ்ட்ராங் ஆசிட், வீக் பேஸ் சால்ட், weak acid, strong base salt, and weak acid, weak base salt. Okay, there are 4 types of salts.
இப்போ ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் சால்ட் அப்படின்னா அதோட பிஹெச்சை நம்மளால் டெஃபினட்டாக சொல்ல முடியும் இல்லையா? பிஹெச் என்னது 7. ஆனால் இதில் பாருங்க ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ் அப்படின்னா பிஹெச் இஸ் லெஸ் தென் 7 இல்லையா? அப்போ எக்ஸாக்டாக பிஹெச் என்ன? நம்ம அப்ராக்சிமேட்டாக தானே வேல்யூ கொடுக்குறோம். எஸ் லெஸ்ஸர் தென் 7 அப்ராக்சிமேட்டாக தான் வேல்யூ கொடுக்குறோம். அப்போ ஆக்சுவலாக என்ன வரும்? பிஹெச் என்ன வரும்? அதை எக்ஸாக்டாக நம்ம கேல்குலேட் பண்ணணும். அப்போ சால்ட்டோட பிஹெச்சை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருக்குது. அதான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இது பாருங்கள் வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் இருக்கா? இப்போ இட் இஸ் கிரேட்டர் தேன் 7. இப்போ எவ்வளோ கிரேட்டர்? இப்போ எக்ஸாக்டாக அந்த சால்ட்டோட பிஹெச் என்ன தெரியல, அதை நம்ம கேல்குலேட் பண்ணணும். அப்போ ஆசிட்ஸ் அண்ட் பேசஸோட பிஹெச்சை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னது? பிஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஹெச் ப்ளஸ் என் கான்சன்ட்ரேஷன். அப்படி பார்த்தோமா? நெக்ஸ்ட் அதுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு போனோம். என்ன செஞ்சோம்? வீக் ஆசிட் வீக் சால்ட் கொடுத்தா, வீக் ஆசிட் வீக் பேஸ் கொடுத்தா அதோட பிஹெச்சை கேல்குலேட் பண்ணணும் இல்லையா? அப்போ அதோட ஹெச் ப்ளஸ் என் கான்சன்ட்ரேஷனை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லான்னு ஒன்று படிச்சுட்டு வந்தோம். ஞாபகம் இருக்கா? அதை யூஸ் பண்ணி ஹெச் ப்ளஸ் என கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? பிஹெச்சில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இது ஒரு ஃபார்மேட். நெக்ஸ்ட் பஃபர் சொல்யூஷனுக்கு என்ன இருக்குது? பிஹெச் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். இப்போ என்ன பார்க்குறோம்? சால்ட்டுக்கும் என்ன இருக்குது? பிஹெச் இருக்குது. அப்போ அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரியா? எஸ், இதை நோட் பண்ணியாச்சு எல்லாரும்? காப்பி பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக. பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். ரைட், நெக்ஸ்ட் ஒன் மூவ் பண்ணலாமா? எஸ், right pa next present right plus salt right the salt க்கு நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா first KH right KH next H அப்புறம் pH ஒரு சால்ட்டுக்கு இது எல்லாமே கால்குலேட் பண்ணலாம். ரைட், KH னா இது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். ரைட், H is degree of dissociation. Degree of dissociation அதான் என்னது? H. இதை அதர் வேர்ட்ஸில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட். ரைட்டா? ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட். என்ன கான்ஸ்டன்ட்? ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட். இதை வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷனுக்கு பதிலாக டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ்னு சொல்லலாம். ரைட்டா? டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் என்ன சொன்னாச்சா இல்லை? இப்போ டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் அப்புறம் ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் along with that pH. ரைட்டா? எல்லாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இது ஒவ்வொரு டைப் சால்ட்டுக்கும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? எஸ், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் சால்ட் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட் ப்ளஸ் ஸ்ட்ராங் பேஸ் சால்ட் இல்லையா? ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் சால்ட். இந்த டைப் சால்ட்டுக்கு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆர் ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் வராது. ரைட், அதே மாதிரி டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸும் வராது. ஓகே, எஸ், டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1 தான் இருக்கு. ரைட், இப்போ பிஹெச் என்ன வரும்? பிஹெச் வந்து 7. நல்லா கவனிச்சுட்டே வரணும். சரியா? எஸ், லிசன் பண்ணுறீங்களா? ரைட், இப்போ நான் இங்கே எழுதுறதை நீங்கள் காப்பி பண்ண வேண்டாம். ரைட், இது பண்ணணும், இந்த டேபிள் பண்ணணும். இப்போ நான் எழுதுறது பண்ண வேண்டாம். ரைட்டா? நல்லா கவனி. இப்போ HCl அப்படின்னு ஒரு ஆசிட் இருக்கு இல்லையா? H ப்ளஸ் அண்ட் Cl மைனஸ். இது ஸ்ட்ராங் ஆசிட். நீங்கள் ஸ்ட்ராங் ஆசிட்க்கு இது 0.1 மோல்னா இது என்ன பண்ணிட்டீங்க? 0.1 மோல்னே வச்சுக்கிட்டீங்க. கரெக்டாக இல்லையாப்பா? எஸ், இதில் வேறு எதையுமே நம்ம என்ன செய்யலை, கன்சிடர் பண்ணலை.
பட் அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு வீக் ஆசிடை செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட், ஒரு வீக் ஆசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வீக் ஆசிட் இப்படி பார்ஷியலாக என்ன செய்யுது, டிசோசியேட் ஆகுது. கரெக்டாக இல்லையா? அப்போ இது ஈக்லிபிரியமில் இருக்குமா? இது 0.1 மோல்னா இது 0.1 மோல்னு நம்மளால என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதானே பார்த்தோம் நம்ம ஆல்ரெடி. அப்போ இந்த வீக் ஆசிடுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம் ஞாபகம் இருக்கா? ஆஸ்வால்ட் டைல்யூஷன்லால KA அப்படின்னு ஒன்று போட்டோம். KAனா என்னதுப்பா? ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிட். இதை யாருக்கு அப்ளை பண்ணுவீங்க? இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிட் KAவை யாருக்கு அப்ளை பண்ணுவீங்க? ஈக்லிபிரியமில் இருக்கிற ஒரு ஆசிடுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். அப்போ இந்த KAவை ஸ்ட்ராங் ஆசிடுக்கு அப்ளை பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஏன்னா அது எதில் இல்லை, ஈக்லிபிரியமில் இல்லை. நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? இப்போ KA is only applicable to the reaction which is in equilibrium. அப்போ for weak acids and weak bases we can apply KA and KB. என்ன சொன்னாச்சா? ஸ்ட்ராங்க்கு இது என்ன செய்ய மாட்டோம், நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். இதே மாதிரி தான் ஒரு ஆசிட் ரைட், இதை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா ரைட், இந்த வாட்டரில் NaCl டிசால்வ் பண்ணோம், சால்ட்டை டிசால்வ் பண்ணோம் ரைட். இப்படி டிசால்வ் பண்ணால் இது Na+ அண்ட் Cl- அப்படியே டிசோசியேட் ஆகும், அவ்வளோதான் ரைட்ஸ். இது என்ன செய்யாது அப்படின்னா ஹைட்ரலைஸ் ஆகாது. என்ன ஆகாதுப்பா? ஹைட்ரலைஸ் ஆகாது. ஏன்னா இது வீக் இல்லை, இது என்னது, ஸ்ட்ராங். உன்னோட சால்ட்டில் ஏதாவது ஒரு பார்ட் வீக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த வீக் பார்ட் என்ன செய்யும் அப்படின்னா ஹைட்ரலைஸ் ஆகும். அப்படின்னா என்ன சார்? இப்போ NaCl வாட்டரில் டிசால்வ் பண்ணால் இது ஜஸ்ட் டிசோசியேட் மட்டும் தானே ஆகுது. Na+ அண்ட் Cl- டிசோசியேட் மட்டும் தானே ஆகுது. பட் அட் த சேம் டைம் நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள். CH3COO Na இது சால்ட்டு தானே, சோடியம் எஸ்டேட் சால்ட். இதை நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணால் ஃபர்ஸ்ட் இது இப்படி டிசோசியேட் ஆகும். CH3COO- ப்ளஸ் Na+ன்னு டிசோசியேட் ஆகும். ஓகே, ஆனதுக்கப்புறமா இந்த பார்ட் எதுலேருந்துப்பா வந்துச்சு? ஸ்ட்ராங்லேருந்து வந்துச்சா? ஸ்ட்ராங் பேஸ்லேருந்து வந்துச்சு. இந்த பார்ட் எதுலேருந்து வந்துச்சு? வீக் ஆசிட்லேருந்து வந்துச்சு. அப்போ வீக் ஆசிட்லேருந்து வந்த இந்த பார்ட், வீக் பார்ட் இருக்கு இல்லையா, இது மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா ஹைட்ரலைஸ் ஆகும். இது என்னப்பா ஆகும்? ஹைட்ரலைஸ் ஆகும் ரைட்டா. CH3COOH ப்ளஸ் OH- என்ன செய்யுது? டிசோசியேட் ஆகுதா? அப்போ இது ஹைட்ரலைஸ் ஆகும்போது என்ன அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது? OH- அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால தான் இதோட pH, இந்த சால்ட்டோட pH எப்படி இருக்கு? பேசிக் pH-ஆ இருக்கு. pH is greater than 7 அப்படின்னு வருது. இந்த டாபிக் ரொம்ப கொஞ்சம் குரூஷியலான டாபிக், நல்லா கவனிங்க ரைட்டா. கவனிச்சாதான் புரியும். என்ன சொன்னாச்சா? அப்போ இந்த ஸ்ட்ராங் பார்ட் என்ன செய்யாது அப்படின்னா ஹைட்ரலைஸ் ஆகாது. இந்த வீக் பார்ட் தான் ஹைட்ரலைஸ் ஆகும். இப்படி ஹைட்ரலைஸ் ஆகும்போது அது எதில் இருக்குது? ஈக்லிபிரியமில் இருக்கா? அப்படி இது ஈக்லிபிரியமில் இருந்துச்சுன்னா இதுக்கு நான் என்ன எழுதலாம் அப்படின்னா டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் எழுதலாம். இங்கே எப்படி? சாரி, இது டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் இல்லை, இது ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட். இங்கே போட்டிங்கல்ல ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிட், அதே மாதிரி தான் நீங்கள் என்ன எழுதுறீங்க? ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஹைட்ராலிசிஸ் எழுதுறீங்க. ஸோ இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஹைட்ராலிசிஸ் தான் வேற ஒன்றும் இல்லை, என்னது? ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட். அண்டர்ஸ்டாண்டா? எஸ். அதே மாதிரி இதுக்கு ஆல்ஃபா நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்களா? எஸ் சார், 0.1 மோல் எடுத்தேன், 0.1 மோலுமே டிசோசியேட் ஆயிடுச்சு. அப்போ ஆல்ஃபா என்ன வரும்? 1 ஸ்ட்ராங் இருக்கு. ஆனால் இங்கே 0.1 எடுத்தேன் சார், 0.04 தான் என்ன ஆயிருக்கு? டிசோசியேட் ஆயிருக்கு. அப்போ டிசோசியேட் ஆனது 0.04. நம்ம டோட்டலாக எவ்வளோ எடுத்தோம்? 0.1. கரெக்டாக இல்லையா? இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். இதே மாதிரி தான் நம்ம இதுக்கு எவ்வளோ மோல்ஸ் நம்ம எடுத்துருக்கிறோம், இது எத்தனை மோல்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ மோல்ஸ் ஹைட்ரலைஸ் ஆகிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா அதுதான் என்ன அப்படின்னா டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் ரைட். அதான் என்னது? டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ். இது என்னது? டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். அந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷனை யாரோட நம்ம ரிலேட் பண்ணலாம்? டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ். இதுக்கு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிசோசியேட்டட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்போ ஹெச்சுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டால் அதுவும் அதே தான், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஹைட்ரலைஸ்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் டேக்கன், அவ்வளோதான். அப்போ ஆல்ஃபாவை தான் லைட்டாக மாடிஃபை பண்ணி என்னென்னு வச்சுருக்காங்க? ஹெச்னு வச்சுருக்காங்க. இது அண்டர்ஸ்டாண்டா இல்லையா? எஸ். இப்போ இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த டேபிளை நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த டேபிளில் இருக்கிற இந்த நம்ம இப்போ ஒரு ஃபார்முலாலாம் படிக்க போகிறோம் இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு.
இந்த ஃபார்முலாலாம் எப்படி அரைவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன இருக்குது, டெரிவேஷன்ஸ் இருக்குது. நம்ம டெரிவேஷன்ஸை போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த டேபிளை பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், இந்த ஒவ்வொரு வேல்யூஸையும் நம்ம டிரைவ் பண்ணலாம். எப்படி டிரைவ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். சரியா? எஸ். இப்போ இது அண்டர்ஸ்டாண்டா? ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட்னா என்ன, டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ்னா என்னன்னு தெரியுதா? எஸ். அப்போ இந்த டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் அண்ட் ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் இதெல்லாம் யாருக்கு தான்ப்பா வரும், யாருக்கு தான் அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டால், யாருக்கு அப்ளிகபிள்? ஒன்லி ஃபார் வீக் பார்ட். ஒரு சால்ட்டில் வீக் பார்ட் இருந்துச்சுன்னா அந்த வீக் பார்ட்டுக்கு தான் இது அப்ளிகபிள். ஓகே, எஸ். இப்போ இதில் ரெண்டுமே ஸ்ட்ராங் பார்ட் தானே, இதில் ரெண்டுமே என்ன பார்ட் தான், ஸ்ட்ராங் பார்ட்ஸ். அப்போ இதுக்கு இது நாட் அப்ளிகபிள். அப்போ கேஹெச்சும் வராது, என்னவும் வராது, ஹெச்சும் வராது. ஒன்லி என்ன மட்டும் தான் வரும், பிஹெச். பிஹெச் இஸ் 7. தட்ஸ் ஆல், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைட். இப்போ நெக்ஸ்ட் வந்து வீக் ஆசிட் ப்ளஸ் ஸ்ட்ராங் பேஸ். இந்த சால்ட் எடுத்துக்கலாம். வீக் ஆசிட் ப்ளஸ் ஸ்ட்ராங் பேஸ், ரைட்டா? இதில் கேஹெச் என்ன சார் வரும், ரைட்? கேஹெச் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ரைட்? அப்படின்னா KW by KA, right? KH is equal to KW by KA. சார் இந்த வேல்யூ எப்படி சொல்றீங்க, இதை தான் நம்ம டெரைவ் பண்ண போறோம், ரைட்? இது நீங்க பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் இதை நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வரோம் எப்படின்னு, ரைட்டா? எஸ். ரைட். இந்த ஹெச் இருக்குல்ல, இதை எப்படி சார் கால்குலேட் பண்ணுது அப்படின்னா, ஹெச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KW by KA into C. KW by KA into C. இப்போ இதோட pH எப்படி கால்குலேட் பண்ணுறது, ரைட்? இப்போ pH is equal to 7 plus 1/2 pKa plus 1/2 log C. இதான் ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் த pH. அண்டர்ஸ்டாண்டா? எஸ். நெக்ஸ்ட் ஒன். இப்போ பாருங்க, இதுக்கு ஸ்ட்ராங் பேஸா, ஸ்ட்ராங் பேஸ்னா பிஹெச் எப்படி இருக்கணும், 7 விட கிரேட்டராக தானே இருக்கணும். அப்போ 7 விட இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வேல்யூ என்ன ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகிடும் இல்லையா? எஸ். அப்போ பிஹெச் வில் பி கிரேட்டர் தேன் 7. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட் ப்ளஸ் வீக் பேஸ், ரைட்டா? ஸ்ட்ராங் ஆசிட் ப்ளஸ் வீக் பேஸ் சால்ட். இப்போ இதுக்கு கேஹெச் என்ன சார் வரும் அப்படின்னா, கேஹெச் இஸ் ஈக்குவல் டு KW by KB. இதில் யாருப்பா வீக் பார்ட்டு, ஆசிட் தானே வீக் பார்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல, தட் இஸ் இந்த செகண்ட் பார்ட். இந்த இடத்துல வீக் யாரு, ஆசிட், பேஸ் ஸ்ட்ராங். அப்போ இங்கே பாருங்க, KW by என்ன வச்சுருக்கோம், KA. ஏன்னா வீக் பார்ட்டு ஆசிட் பார்ட், ரைட்? அதே மாதிரி தான் இங்கேயும் KAவை ரீட்டைன் பண்ணியிருக்கோம், தெரியுதா? பட் இதில் வீக் பார்ட் என்ன அப்படின்னா பேஸ். ஸோ இதுக்கு என்ன வரும், KB. KW by KB. H எப்படி கால்குலேட் பண்ணலாம், H is equal to root of KW by KB into C. இப்போ pH என்ன சார், ரைட்? pH is equal to 7 minus 1/2 pKb minus 1/2 log C. இப்போ பார்த்தீங்களா, 7லேருந்து இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம என்ன செய்கிறோம், சப்ராக்ட் பண்ணுறோம், ரைட்? ரைட். நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன், வீக் ஆசிட் ப்ளஸ் வீக் பேஸ். இதில் இந்த 2 பார்ட்ஸுமே வீக்காக தான் இருக்குது இல்லைப்பா? எஸ். அப்போ என்ன வரும், KH. KH is equal to KW by KA into KB. 2 பார்ட்ஸுமே வீக் தானே, இப்போ ரெண்டுமே எடுத்துடணும். So H is equal to root of KW by KA into KB. And how pH can be calculated? pH is equal to 7 plus 1/2 pKa minus 1/2 pKb. இதில் பாருங்க, pKa வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா 7 விட இந்த வேல்யூ எப்படி இருக்கும், கிரேட்டராக இருக்கும். pKb ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா 7 விட pH என்ன ஆகிடும், கம்மியாகிடும். அண்டர்ஸ்டாண்டா இல்லையா? எஸ். ஸோ இந்த டேபிளை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிறது நல்லது. இதில் இருக்கிற இந்த ஃபார்முலா டு கால்குலேட் KH, H அண்ட் PH இதெல்லாம் எப்படி வந்துச்சு, இதுக்கெல்லாம் நம்ம ஒரு டெரிவேஷன் பார்க்கணும்.
ரைட். ஒரு டெரிவேஷன் இல்லை, ஒவ்வொரு சால்ட்டுக்கும் ஒவ்வொரு டெரிவேஷன் பார்க்கணும். ஒரு லென்த்தி டெரிவேஷன் வரும், அதில் அப்டைன் ஆன வேல்யூ தான் இது. ரைட்ஸ். அதனால் டெரிவேஷனை நீங்கள் கவனிங்க. ரைட்ஸ். ஆனால் நீட் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் வந்து இந்த பார்ட்லேருந்து தான் வரும். நமக்கு டெரிவேஷனை யாரும் கேட்க போகிறது இல்லை இல்லையா? நம்ம எனிவே டெரிவேஷன் பார்க்க போகிறோம், இருந்தாலும் டெரிவேஷனை யாரும் கேட்க போகிறது இல்லை. ரைட்ஸ். என்ன செய்வான், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் உங்களை கால்குலேட் பண்ண சொல்லுவான். ரைட்ஸ். அதனால் இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டேபிளை நீங்கள் என்ன செய்யணும், மெமரைஸ் பண்ணிக்கணும். ரைட்ஸ். இதில் இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கேஹெச், ஹெச், பிஹெச் இதெல்லாம் கால்குலேட் பண்ண போகிறோம். ரைட்டா? எஸ். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் எப்படி டெரைவ் ஆச்சு அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே. எஸ். தேங்க்யூ. ரைட்ப்பா, தேங்க்யூ.